இப்பயாச்சும் இனியாப்பாவுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நேத்து நைட்டு நாளைக்கு வேலைக்கு சீக்கிரமா போணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட நானும் 5 மணிக்கு அலாரம் அடிச்சோனே எந்திரிச்சு வந்து உல வச்சு அரிசியெல்லாம் போட்டு விட்டுட்டு, நேத்து நைட்டு வத்த குழம்பு வச்சது இருக்கு. ஆனா என்ன பொரியல் செய்றதுன்னு ஒரே யோசனையா இருந்துச்சு. ஒரு வழியா இங்கி பிங்கி பாங்கி போட்டு கடைசியில இந்த பீட்ரூட்ட தூக்கிட்டு வந்து, சரி பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பீட்ரூட்ட கட் பண்ணி அப்படியே அதையுமே ஒரு சைடு தாளிச்சு விட்டுட்டேன். தயவு செஞ்சு தேங்காய் போடலையான்னு கேட்றாதீங்க. அன்னைக்கு ஒரு நாள் தேங்காய் போடுறதுக்கே இடியாப்பா திட்டிப்புட்டாரு. அதனால இன்னைக்கு தேங்காய்லாம் போடல. பிளைனா தான் அவருக்கு செஞ்சு லஞ்ச்லாம் பேக் பண்ணியாச்சு. அவங்களும் எந்திரிச்சு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்களா, சரி எதுனா கோலம் போடலாம் அப்படின்னு என்னோட புக்ல உட்காந்து தேடுறேன். 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அவர் கிளம்புறதுக்குள்ள கோலம் போட்டுறணும். அதனால சரி நமக்கு மைண்டுக்கு என்ன தோணுதோ அத போட்டுருவோம்ன்னு சொல்லிட்டு, வாசல்லாம் பெருக்கி போய் கோலம் போட்டேன். வாசல் பெருக்கும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு வாசல் பெருக்கிட்டு இருந்தேனா, தெருவுல எந்த ஒரு நடமாட்டமும் இல்ல. அதனால கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு கோலம் போட்டு முடியிற வரைக்கும். 6 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சாச்சு சாப்பாட்டு வேலைகள. தம்பிக்கு சைடிஷ் செய்யலையா, அந்த வத்த குழம்பே எனக்கு கட்டி குடுத்துருன்னு கேட்டிருந்தான். அதனால முட்டை மட்டும் அவிச்சுட்டு, அவனுக்கும் லஞ்ச்லாம் பேக் பண்ணி, அவனையும் ஸ்கூல் வேன் ஏத்தி விட்டு வந்துட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.